உங்கள் சிந்தனைக்கு. இந்த காணொளியில் விசுவாசிகள் சந்திக்க வேண்டிய நியாயத் தீர்ப்பை குறித்து தியானிக்கலாம். இதை ஆங்கிலத்தில் ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆப் கிரைஸ்ட் என்று அழைக்கிறார்கள். பீமா என்கிற கிரேக்க வார்த்தையை கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது ஒரு தண்டனைக்குரிய தீர்ப்பு அல்ல. இந்த தீர்ப்பு எதனுடைய அடிப்படையில் எப்படி காணப்படும்? தீர்ப்பில் விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட மகிமை வழங்கப்படும்? எப்படிப்பட்ட பரிசுகள், கிரீடங்கள் வழங்கப்படும்? எப்பொழுது வழங்கப்படும்? யார் யார் பங்கு பெறுவார்கள் போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. இந்த தீர்ப்பு எல்லாரும் எதிர்பார்த்த வண்ணம் அமையுமா? இதில் என்னென்ன ஆச்சரியங்களும் ஏமாற்றங்களும் காணப்படும்? யார் யார் ஏமாற்றம் அடைவார்கள்? யாருக்கு எந்த பரிசுகள் கிடைக்கும்? போன்ற பல காரியங்களை குறித்து இந்த காணொளியில் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையிலா அல்லது ஊழியத்தின் அடிப்படையிலா? எதனுடைய அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்படும்? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. விசுவாசிகள் தாங்கள் சந்திக்கக்கூடிய நியாய விசாரணையை பற்றியுள்ள மிகவும் அடிப்படையான சத்தியங்களை இந்த காணொளியில் நீங்கள் கேட்கலாம். செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல்,